மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வைகாசி விசாகத்தை ஒட்டி பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்புக்குள்ளானது. கன்னியாகுமரி முதல் நீரோடி வரை கனமழை பெய்தது. இந்த நிலையில் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கடல் சீற்றம் அதிகளவில் காணப்பட்டதால் கடற்கரை ஓரத்தில் நின்று யாரும் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெயபுரம், சலவாதி, ஊரல், பட்டணம், இறையானூர், மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேப்பூர், அடரி சிறுபாக்கம், மங்களூர், ரெட்டாக்குறிச்சி, மாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குந்தா, சாம்ராஜ், காந்திப்பேட்டை, அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நத்தம், மீனாட்சிபுரம், ஐயாப்பட்டி, மணக்காட்டூர், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சோமலாபுரம் பகுதியில் செல்லும் பாலாற்றில் நுரை பொங்கி வெண்மை நிறத்தில் தண்ணீர் வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் பாலாற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை ஆற்றில் திறந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் சோமலாபுரம் பகுதியில் செல்லும் பாலாற்றில் நுரை பொங்கி வெண்மை நிறமாக காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆரணி டவுன் 21வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு உயிர் பலி ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த காவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க முதல்ல எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இங்கே சாதாரண குழா தண்ணி வந்தாலும் மழை நீர் வந்தாலும் வெள்ளத்தாலும் ரொம்ப பாதிக்கப்படுறோம். எல்லா நோய்களும் வருது. அந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த தெருவில் இருக்குது. இங்கே காவம் வர்றதுக்கு நகராட்சியிலேருந்து வராங்க, சும்மா மேலோட்டமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணி பார்த்தோம், எடுங்க அப்படின்ட்டு. சும்மா லேசாக வந்து எடுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மறுபடியும் மழை வந்தாலும் குழா தண்ணி வந்தாலும் அந்த குப்பையெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் எங்களுக்கே வந்துடுதுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மின்கம்பத்தின் மீது புளிய மரம் சரிந்து விழுந்ததில் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கணபதிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சூரப்பள்ளம் பகுதியில் கனமழை மற்றும் சூறைக்காற்று வீசியதில் புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் முற்றிலும் சேதமடைந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் பல மணி நேரம் மின்சாரம் இன்றி அப்பகுதி மக்கள் தவித்தனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாடுகளை திருடி சந்தையில் விற்று வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாடுகள் அடிக்கடி திருடுபோவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் பிச்சிவாக்கம் பகுதியில் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த மாட்டை பொலிரோ பிக்கப் வாகனத்தில் சிலர் திருடி செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மாட்டை திருடி சென்ற வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அப்போது 4 பேரில் 2 தப்பியோடிய நிலையில் வானவராயன் மற்றும் சங்கர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கோவை அருகே உள்ள தனியார் குப்பை கிடங்கால் 2 உயிர்கள் பறிபோன பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தனியார் குப்பை கிடங்கிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த குப்பை கிடங்கால் 2 உயிர்கள் பறிபோய்விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பக்தர்கள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறினர். விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் போதிய காவல்துறையினரை பணியில் அமர்த்தாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. செஞ்சை பகுதியில் வைகாசி மாத கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு 6ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 16 மாடுகளும் 146 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். ஒவ்வொரு காளைகளுக்கும் 20 நிமிடங்கள் மற்றும் காளைகளை அடக்க 9 மாடுபிடி வீரர்கள் நிர்ணயம் செய்யப்பட்டனர். சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர்.